Hi viewers, how are you? இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிள் டிஃபன் ரெசிபியான ராகி தோசை மாவு ரெசிபி தயார் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா பைமோட்டுங்கிற ஒரு மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப்பில் வந்துட்டு நம்ம தேவையான க்ராசரிஸ், ஸ்டோர்ஸ், மளிகை ஜாமானங்கள் எல்லாமே வந்துட்டு ஆன்லைன்லேயே நம்ம ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகி தோசை மாவு தயார் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் உருட்டு உளுந்து அப்படின்னு சொல்லணும்னா அந்த வெள்ளை உளுந்து பருப்பு 1 டம்ளர் எடுத்துக்கங்க. அடுத்தது ராகி மாவு 1/2 கிலோ எடுத்துக்குங்க. அடுத்தது உளுந்து பருப்பு நல்லா நுரைக்கிறதுக்காக வெந்தயம் தேவையான அளவு எடுத்துக்கலாம். அடுத்தது உப்பு, தூள் உப்பு சிறிதளவு நம்ம சேர்த்துக்கலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த உளுந்து பருப்பு, உருட்டு உளுந்துன்னு சொல்கிறோம்ல, அந்த உளுந்து பருப்பு 1 டம்ளரை ஒரு 3 மணி நேரம் வந்து தண்ணீரில் ஊற வச்சிடணும். அது நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் கழிஞ்சிட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் 2 டைம் எடுத்து அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்தது அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இந்த ராகி மாவு இருக்குல்ல, அந்த ராகி மாவை அப்படியே அதுக்குள்ளே கொட்டி தண்ணி தேவையான அளவு ஊற்றி உப்பு போட்டு கலந்துக்கணும். கலந்ததுக்கப்புறம் அதை வந்துட்டு ஒரு 8 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். கலந்து மூடி வச்சிடணும். மூடி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு வந்துடும். அதை வந்து ஒரு 8 மணி நேரம் கழித்து எடுத்து நம்ம தோசை ஊற்றினோம்னா நல்லா ராகி தோசை நல்லா வரும். இதுக்கு வந்து நம்ம தொட்டுக்கறதுக்கு சட்னி செய்யணும். என்ன சட்னி எடுத்துக்கலான்னா கடலைமுத்து சட்னி எடுத்துக்கலாம். அதை வந்துட்டு வேர்க்கடலை சட்னின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா தேங்காய் துருவல் வந்துட்டு ஒரு 2 கப் எடுத்துக்கங்க. அடுத்தது வேர்க்கடலை வறுத்தது அது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு 1 பீஸு, வரமிளகா 4 எடுத்துக்கணும். அடுத்தது புளி சிறிதளவு எடுத்துக்கணும். கல்லுப்பு சிறிதளவு எடுத்துக்கணும். அப்புறம் கருவேப்பிலை போட்டு எல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு இந்த தோசைக்கு அந்த சட்னியை எடுத்துட்டோம்னா மிகவும் சுவையாகவும் நன்றாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.